ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் கூட, ஹெல்த்தியும் கூட வீட்டில் செய்யும்போது. அதுக்கு எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரம் இருந்தால் கெட்டு போயிடுங்க. நான் இன்றைக்கி ஒரு 12 எலுமிச்சம்பழம் நல்லா பெரிய சைஸில் எடுத்துருக்கேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க. கொஞ்சம் விதைய நிறைய இல்லாமல் இருந்தால் நல்லா கசப்பும் இல்லாமல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அங்கங்கே விதையும் இல்லாமல் இருக்குங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்படி கத்தியால் இப்படி கையாலையும் கட் பண்ணிக்கலாங்க. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எப்பயும் வெஜிடபிள் கட்டர் இருக்கும் இல்லைங்களா, அதில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சைஸ் கட் பண்ணிக்கலாம். 4 8 இல்லை அதுக்கும் சின்னதாக வேணால் இன்னும் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உப்பு நல்லா ஒரு குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவு சேர்த்துக்கிறேங்க. கையால் இல்லைனா ஒரு அரைப்பொடி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு தாராளமாக இருந்தால் தான் உப்பு நிறைய இருந்தால் தான் கெட்டும் போகாது, ரொம்ப நாள் வச்சுருந்தோனாலும். அதனால் உப்பு தாராளமாக சேர்த்திட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு தட்டு போட்டு மூடிடலாங்க. ஒரு நைட்டு ஒரு பகலும் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் உங்கள் ஆப்ஷனல் தாங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருந்த எலுமிச்சம்பழத்தை உள்ளே சேர்த்துடலாங்க. அப்புறம் மிளகாத்தூள் வெறும் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கரிஞ்சிற மாதிரி இருக்குங்க. ஒரு ஓரத்தில் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துறேங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துறேன். காரம் கூட இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாவும் இருக்குங்க. அதனால 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வரணுங்க. அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணுங்க. அதை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து 2ஐயும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா எப்படி டப்பு டப்புன்னு வெடித்து வருங்க. கடுகு எல்லாமே வெந்தயமும் பொன்னிறமாக பொரிஞ்சு வாசமாக இருக்குங்க. வீடே வாசமாக இருக்கும். அந்தளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை உள்ளே சேர்த்துடலாங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேங்க. புளிப்பும் காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கருவேப்பில் வேணால் நீங்கள் எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாங்க, இப்படியும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்தணும் அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்குங்க. நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறனால இப்போ சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கண்ணாடி பாத்திரத்தில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நம்ம வினிகர் இந்த மாதிரி எதுவுமே சேர்த்தலை, சுத்தமான எண்ணெயில் வீட்டில் செஞ்சதுங்க. அதனால கொஞ்சம் விலை பார்த்தோம்னா நல்லெண்ணெயே கூட தான் ரேட்டு. ஆனால் கடையில் 100 ரூபாய்க்கு வாங்குவோம். ஆனால் இந்தளவுக்கு ஹெல்த்தியாக நமக்கு கிடைக்குமான்னு தெரியல சுத்தமாக. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.